ஏன் நம்மள வருணுக்கு உடம்பு சரியில்லாம போய் வெண்ணிலா அவன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டதுல இருந்து வருண் மொத்தமா தலைகீழ மாறிட்டான்ல. வெண்ணிலா மேல எவ்ளோ பாசமா இருக்கான் பாரு. வெண்ணிலாவோட பொறுமையும் பாசமும் இப்பதான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்க போல. அதனாலதான் வெண்ணிலாவ நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறான். வருணுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யற ஆளுதான். ஆனா அவனுக்கு பிடிக்கலனா அவ்வளோ சீக்கிரம் மனசை மாத்திக்கிற ஆளும் இல்ல. ஏன் நம்மள அப்படி சொல்ற? அப்போ வெண்ணிலா மேல அவனுக்கு பாசம் இல்லைன்னு சொல்றியா? இவ்ளோ சீக்கிரம் வெண்ணிலாவை ஏத்துக்கிற ஆள் இல்லைன்னு தான் சொல்றேன். வெண்ணிலா சொன்னதை கேட்டல. நான் என் பொண்டாட்டி கூட வெளியில போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கான். அப்படின்னு வெண்ணிலா தான் சொல்றா. நம்ம புருஷங்களை நாம விட்டு கொடுக்காத மாதிரி அவளும் விட்டு கொடுக்காத மாதிரி தான் பேசிட்டு போறா. இல்ல அண்ணாமலை, எனக்கு அப்படியெல்லாம் தோணல. வருண் மாறிட்டான். எப்படியோ அம்மாவை சமாளிச்சிட்டோம். சரி, நான் கடைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். நில்லுங்க. நீங்க வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒன்றும் இல்லையே. இப்ப கூட உண்மைய சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? என்ன உண்மை? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதுக்காக என்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியும். அது பிசினஸ்க்காக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். வெண்ணிலா, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது. இப்போ நான் என்ன சாரி சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்குமே இதை பண்ண இஷ்டமே இல்லை. ஆனா வேற வழியும் இல்லை. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன காரணம் சொல்லிட போறீங்க? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். வெண்ணிலா, நான் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஒன்று நீ என் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும், இல்லைனா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் அப்ளை ஆயிருக்கணும்னு ஃபைனான்ஷியல்ஸ் கண்டிஷன் போட்டுட்டாங்க. அப்பவும் என்னால் முடியாதுன்னு நான் சொன்னேன். அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும், நீ கையெழுத்து போடுன்னு கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உனக்கு தெரியாமலே இதை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, எப்படியும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பிரியதானே போகிறோம். இதெல்லாம் நடக்கதானே போகுது. அது இன்னைக்கு நடந்துருச்சேன்னு நினச்சிக்கோ. இந்த விஷயத்தில் நான் உன்னையும் நீ பண்ண ப்ராமிஸையும் நம்புறேன். நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாம் நடக்கதானே போகுது. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இந்த கையெழுத்த நான் போட்டுதானே ஆகணும். இன்னைக்கு உங்க பிசினஸுக்கு அது உதவியா இருக்குன்னா, அது உங்களுக்கு சந்தோஷம்னா, எனக்கும் அது சந்தோஷம்தான். வெண்ணிலாவும் வருணும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். வெண்ணிலா வாழ்க்கை என் கண்ணுக்கு முன்னாடியே பாழாகிறத பார்த்துட்டு என்னை எப்படி அத்த சும்மா இருக்க சொல்றீங்க? ஏதாவது பண்ணுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை இப்பவே அண்ணாமலை கிட்ட சொல்லி வருண் பண்ற கிறுக்குத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். சரிங்க, வா போலாம். அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை எங்க இருக்க? சொல்லுங்க அத்தை. நீயும் வருணும் காலையில எங்க போயிருந்தீங்க? அதான் ஏற்கனவே சொன்னேனே, அவரு கடைக்கு தான் போயிட்டு வந்தோம். வெளியே எங்கேயோ போறோம்னு சொல்லிட்டு வருண் ஏன் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போனா? நான் சில டிசைன்ஸ் எல்லாம் ஓகே பண்ணியிருந்தேன் அத்தை. அதெல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கலான்னு நான் தான் கூட்டிட்டு போனேன்.
இவ டிசைன் செலக்ட் பண்ணிருந்தாளா? வெண்ணிலா, பொய் சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பார்த்து பதில் சொல்லியிருக்கணும். நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? வருண் தான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போனதா சொன்ன. இப்போ நீ தான் டிசைன் பார்க்க போனதா சொல்ற. என்ன நடக்குது? இல்ல அத்தை, நான் பொய்யெல்லாம் சொல்லல. அவரை கடைக்கு போயிட்டு போலான்னு கூப்பிட்டதும் உண்மைதான். நானும் அப்படியே டிசைன்ஸ் பார்க்கலான்னு கூட போனேன். அப்புறம் ஏன் கடையில இருந்து வேற எங்கேயும் போகாம நேரா திரும்ப வீட்டுக்கே வந்தீங்க? ஆ, அது வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நானும் இன்னொரு நாள் போய்க்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் வெண்ணிலா இப்படி பொய் மேல பொய் சொல்ற? அத்தைக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. வருண் உன்னை ஏதோ லாயர் கிட்ட கூட்டிட்டு போய் உனக்கும் வருணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்ன வெண்ணிலா, கூட பிறந்த அக்கான கூட பார்க்காம இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? இல்ல அத்தை, அக்கறையா அக்கா ஏதாவது பண்ண போய் அது பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருது. இப்ப கூட பாருங்க, நானும் வரணும் என்ன பேசிட்டு இருந்தோனே தெரியாம ஏதேதோ சொல்லி நீங்களும் அத்தையும் டென்ஷன் ஆயிட்டீங்க. தேவையில்லாம வருணுக்கும் கெட்ட பேரு. அப்போ வருண் உன்கிட்ட எந்த கையெழுத்தும் வாங்கல, அப்படிதானே வெண்ணிலா? இன்னும் என்ன நம்பலையா அத்தை? ஆனா நீ இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே வெண்ணிலா. அதுவும் உன் அக்கா கிட்ட. நீ இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போதுதான் நம்பிக்கையே வரமாட்டேங்குது. என்ன பண்ண அத்தை நம்புவீங்க? நிஜமாவே நீ சொல்றது உண்மைனா என் கண்ணை பார்த்து சொல்லு. நீயும் வருணும் ரூம்குள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? அவரு ஃபைனான்ஸ்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஃபைல்ஸ்ல கையெழுத்து போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேணா போடட்டுமான்னு கிண்டலா கேட்டேன். அதுக்கு வருண், நீ கையெழுத்து போட்டா எல்லாமே மொத்தமா முடிஞ்சிட்டோன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. அததான் அக்கா அங்க வந்து நின்னு அரைகுறையா கேட்டிருக்கா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உங்க மேல சத்தியமா நான் அப்படி எதுவும் சைன் பண்ணல அத்தை. என்னடி உனக்கு ஆச்சு? ஏன் இப்படி பொய் சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்க? வான்மதி, வெண்ணிலா என் மேல சத்தியம் பண்ணிருக்கானா அது உண்மையாதான் இருக்கும். இதுக்கு மேல குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு.